நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்யூனிஷன் கம்பெனி தான் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்த கம்பெனி உள்நாட்டிலே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட 125 கிலோ இருக்கக்கூடிய ஏர் டு கிரவுண்ட் லான்ச் வெடிகுண்டு. இந்த குண்டை சுகாய்சு எம்கேஐல வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க பொருத்தி. இது ரிசல்ட் ரொம்ப நல்லபடியா இருந்ததுனால மிராஜ் 2000க்கு இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதுக்கும் பொருத்தி டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில பண்ணலாம். இது மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா யூனிவர்சலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா போர் விமானங்களையும் இது போல குண்டுகளை இண்டக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா சமீப காலமா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல ஏர் லான்ச்சு வெர்ஷன் இருக்கு இல்லையா, இது போல குண்டுகள் FAB 500 FAB 1500 இது போல குண்டுகளை தான் அதிகமாக ரஷ்யா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த குண்டுகள் இப்போ சமீபத்தில் இது 125 கிலோ குண்டா இருந்தாலும் இந்த குண்டுக்கு இது போல கைடன்ஸ் சிஸ்டம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னம்னா இது கொஞ்சம் ரேஞ்சு கிடைக்கும், இது போல பல விஷயங்கள் இருக்கும். எதிர்காலத்தில் நம்மளுக்கும் இது போல ட்ரென்ச்சு வச்சு போர் நடக்குது, சீனாக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது, பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா உள்நாட்டிலே தயாரிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தயாரிச்சுக்கலாம், ஈஸியாக நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணி ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போக முடியும். இது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. கூடிய சீக்கிரத்தில் இந்த வகையான குண்டுகள் மிராஜ் 2000லையும் பொருத்தி டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நம்ம தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சியே உதவியா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்கின்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, இருதரப்புலையும் தாறுமாறா இருக்கு. இவங்க செய்யறத பார்த்து அவங்க அப்படியே காப்பி அடிக்கிறாங்க, அவங்க செய்யறத பார்த்து இவங்க அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. இது இருதரப்புலையும் காமனா இருக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ அதே போலதான் உக்ரைன் தரப்புல இருந்து ஒரு வீடியோ பதிவு ரிலீஸ் ஆயிருக்குது. இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ரஷ்யா ஒரு சமீபத்தில் ஒரு ட்ரோன் பயன்படுத்தியிருந்தாங்க இல்லையா, ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதோட உதிரி பாகங்கள் கிடைச்சோடனே இப்போ நம்மளும் அதே போல செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுல டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இனிஷியலாக உக்ரைன் இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளை பொறுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடிய இந்த ட்ரோனோட ரேஞ்ச் 1 கிலோமீட்டர் தான். கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. இது போல ஃபைபர் ஆப்டிக்ஸோட இருக்கிறதுனால ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது, அதாவது ஜாம் பண்ண முடியாது. அதனால துல்லியமாக இலக்கை வந்து அடையும், நம்மளால ரொம்ப நேரத்துக்கு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியும் ஃப்ரண்ட் லைன்ஸை அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. உக்ரைனுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே இது அதிக அளவில் ப்ரொடக்ஷனுக்கு போகும் அப்படிங்கிறாங்க. இதுதான் இருதரப்பில் இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட். நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃப்ரண்ட் லைனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த போரை பார்த்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஜோ பைடன் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர் இந்த அயர்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அயர்லாந்து தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க, அதாவது பாலஸ்தீன் பக்கத்தில் உதவுங்க, இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்துங்க. ஏன்னா பாலஸ்தீன் இப்போ உணர்றாங்க இல்லையா, அதை நாங்கள் எங்களோட கண்ணு வழியா எங்களோட கஷ்டங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இவங்களுக்கும் இதே போல் விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன்னா அயர்லாண்டுன்றது பிரிட்டனோட தான் இருந்துச்சு, யூகேவோட தான் இருந்தது. அதுக்கப்புறம் தனி நாடு வேணும்னு கேட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க அயர்லாண்டில். அப்போவும் வந்து நார்தன் அயர்லாந்து தனியாக ஒரு பீஸ் இருக்குது, அந்த பீஸ் வந்து இன்னும் பிரிட்டன் கூட தான் இருக்குது. அதை தான் யூனிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத வெராக்தர் அவர்கள் சொல்லிக்கிறாரு. இப்போ இதே வெராக்தர் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனை கஷ்டப்படுறாங்க இல்லையா, அது நாங்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம், அதே போல தான் இருக்குது, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் உதவுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நேட்டோட சீஃப் தான் மார்ச் 19 அர்மேனியாவுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்துட்டாரு. எல்லாம் பேசிட்டு அப்படியே அர்மேனியா வந்து ப்ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணுறீங்கப்பா நீங்கள் அப்படிங்கிறது போல. நல்லா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இதுக்கப்புறம் அர்மேனியா நேட்டோவில் சேர்ந்துருவாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி வருது. அப்படி ஒரு வேலை இருக்கும் பட்சத்தில் ஈரான் வழியாக போகக்கூடிய நம்மளுடைய அந்த வணிக பாதை இருக்கு இல்லையா, ஒன்று அசர்பைஜான் நேட்டோவில் சேரும், அப்படின்னா அர்மேனியா நேட்டோவில் சேரும். அப்படி சேரும்போது இந்த வணிக பாதையும் கட்டுப்படுத்துறதுக்கு நேட்டோ நாடுகள்னால முடியும். அது நம்மளுக்கு கொஞ்சம் சிக்கல் தரும். பட் இருந்தாலும் நம்ம மேற்குலக நாடுகளோட இணைஞ்சு தான் போவோம். அந்த வழியாகவும் ட்ரேடு பண்ணுவோம், இந்த வழியாகவும் ட்ரேடு பண்ணுவோம். பட் இருந்தாலும் ரஷ்யாவை அணைகட்டணும். அது போக ரஷ்யாவோட வர்த்தக பாதையும் கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணும் இல்லையா. இதுக்கப்புறம் ஈரான்லேருந்து ரஷ்யாவுக்கு ஏதாவது போகுதுன்னா அதையும் அணைகட்டி கொஞ்சம் ஏதாவது பார்த்துக்கலாம் இல்லையா. அப்படிங்கிறது போல ஒரு விஷயம் இந்த இடத்துல நடந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இவங்க இருதரப்புலையும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. சமீபத்தில் தான் வந்து அசர்பைஜான் ஒரு 4 பகுதி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றதுல கேட்டிருந்தாங்க. ஆக அசர்பைஜான் சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அர்மேனியா வேற வழி இல்லாமல் நேட்டோ கூட போயிடுவாங்களா, சிஎஸ்டிஓலேருந்து வெளியே வந்து ரஷ்யாவோட ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்களா அப்படின்ற போல ஒரு சிக்கல்லாம் இங்கே இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்புறம் எஸ்தோனியா இருக்கிறாங்களே, சமீப காலமாக பயங்கரமாக தாம் தூம்னு குதிக்கிறாங்க, புட்டின் அவர்கள் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யாவோட ஒரு எம்பசியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா
போங்கப்பா உங்க ஊருக்கே அப்படின்னு திரும்ப ஆரம்பிச்சுக்கிறாங்க. இது முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு ஒரு நாடு ஒரு ஒரு டைம் பீரியட் நடத்துவாங்க. இப்போ திரும்ப எஸ்தோனியா இதை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஏன்பா என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, இவர் எம்பசியில் வந்து இந்த வேலையை மட்டும் பார்க்கறது இல்லைங்க, இவர் வந்து ஸ்பை வேலையும் பார்க்குறாரு, டூயல் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு சொல்லி எஸ்தோனியா ஊருக்கு கிளம்புங்கப்பா அப்படின்றது போல ரஷ்யன் எம்பசி வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ரஷ்ய தரப்புலேருந்து இதே போல ஒரு வேலையை நாங்களும் திரும்ப செய்வோம் எஸ்தோனியா அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலேருந்து சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன நடக்க போகுது இந்த இடத்துல அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் ரஷ்யாவில் எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தா எதிர்கட்சின்றதே ஒன்றும் இல்லை ரஷ்யாவில் அப்படிங்கிறது போல தான் இருக்கு. அந்த நாவல்னி அவர்கள் முன்னாடி இறந்தார் இல்லையா, அவரை குறிப்பிட்டு அவரோட மரணத்துக்கு யாரெல்லாம் காரணமாக இருப்பாங்களோ அவங்க மேலே சாங்ஷன் போடணும் அப்படின்னு ஈயூவில் கூடி உட்காந்து பேசி மார்ச் 18ஆம் தேதி முடிவெடுத்தாங்க இல்லையா, அது கூடிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போல இருந்து திரும்ப ஜோசப் போரல் அவர்கள் இருக்கிறால ஹை ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இன்னும் அதிகமான சாங்ஷன் ரஷ்யாவை நோக்கி வரும் அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஆனால் இதனால யார் பாதிப்படைய போறாங்க, ரஷ்யாவா இல்லை யூவா அப்படின்ற கேள்விதான் முன்னாடி பெருசா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? திரும்பவும் சாங்ஷன் போட்டாங்கன்னா பாதிப்படைய போறது யூவா இல்லை ரஷ்யாவா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரோன்கள் இருக்கு, அதிகமான ட்ரோன் வெரைட்டிகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கோம். இது காம்பேட் அப்ரூவ்டு போல இருக்கு இல்லையா, ஏன்னா பேட்ச் குத்திக்கிறாங்க இல்லையா உக்ரைன். அதனால கனடா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஏங்க உக்ரைன் கிட்ட இருந்து ட்ரோன்களை வாங்கக்கூடாது, அதை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத கனடாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. பில் பிளேயர் அவர்கள் இது போல சொல்லிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க உலகத்துக்கு, ஏன்னா பெரும்பான்மையான ட்ரோன் டெக்னாலஜி இந்த பிரிட்டனோட பஞ்சி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன். இது போல பிரிட்டனோட இந்த பாபா வாங்க ட்ரோன்கள் இது போல பல விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ எப்படிங்க, அதெல்லாம் வந்து உக்ரைனே செஞ்சு உக்ரைனே பண்ணி தான் உக்ரைனே கொண்டு போய் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அதைய வந்து மேற்குள்ள நாடுகள் வாங்குறாங்க அப்படிங்கிறது போல தான் இருக்கு. அது இதெல்லாம் உக்ரைனோட தாங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படிங்கிறது போல உலகத்துக்கு சொல்ல வராங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லைன்னா உண்மையாலுமே இது உக்ரைன் பாடுபட்டு செஞ்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து இதை மேற்குலக நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த ட்ரோன்கள்னு சொல்லும் போது இன்னொரு மிக முக்கியமான விஷயம், என்னதான் இருந்தாலும் உக்ரைனோட ட்ரோன்கள், ரஷ்யாவோட ட்ரோன்கள், கீழே இருக்கக்கூடிய ஈரானோட ட்ரோன்கள்லாம் பெருமளவில் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை வச்சு காம்பேட் அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு, இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் மேற்குலக நாடுகள் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவோட ட்ரோன்கள்லாம் படு பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள்லாம் பயங்கர சேதாரம் அடைஞ்சிட்டு இருக்குது. அப்படித்தான் இந்த போலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தரையிறக்கி இருக்கிறாங்க. இது ரொமேனியாவிலேருந்து கிளம்பி போயிருக்குது, உளவு பார்க்கறதுக்காக போயிருக்கும் போல இருக்குது. அப்படி போகும்போது ரஷ்யா ஏதோ வேலையை பார்த்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா ரஷ்யா தான் ஒரு பட்டன் அழுத்தினாங்கன்னா ஜிபிஎஸ் ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுது இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லாகவே. அது போல் எதுவும் நடந்திருக்குமா அப்படின்ற ஒரு கோணத்துலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்களாமா. ஆனால் இல்லை, இது ஏதோ தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிறாங்க. ஆனால் இது போல் அந்த MQ-9 ரீப்பர் ட்ரோன் எமர்ஜென்சி லேண்டிங் ஆகும்போது அது வெடிச்சிருச்சு, விழுந்து கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா MQ-9 ரீப்பர் ட்ரோனில் ஏதாவது கோளாறு இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. இதனால MQ-9 நம்மளும் வாங்குறதுக்காக இருக்கும், அந்த சேல்ஸில் ஏதாவது டிக்ளைன் ஆகுமா அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா MQ-9 ரீப்பர் ட்ரோனுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ட்ரோன்கள் ஈரான் கிட்டே இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, பல நாடுகள் கிட்ட இருக்குது. ஏன் நம்மளே வந்து சில ட்ரோன்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம், அதுவும் கிராஷ் ஆகிறது உண்டு. இப்போ கூட சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ட்ரோன்கள் அவ்வளவு அப்படி இருக்கும்போது அவ்வளவு காசு கொடுத்து MQ-9 ட்ரோனை வாங்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த கேள்வி வர்றதுனால பல நாடுகள் இதுக்கு மேலே ஹெசிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் சிலர் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் இஸ்ரேல் காசா இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு இஸ்ரேல் வந்து காசாவை தாக்குறதுனால காசாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும் 31,800 பேத்துக்கு மேலே இறந்துட்டாங்க, 73,000 பேத்துக்கு மேலே காயமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இந்த இடத்துல இன்னும் ரஃபாக்குள்ள போனாங்க இஸ்ரேல் அப்படின்னா அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்தோட இதான் இருக்கு. ஒரு கேள்வியா இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது தெரியல. இதே மாதிரி தான் சூடான்லயும் ஒரு சிவில் வார் போயிட்டு இருக்கு, அந்த இடத்துலையும் ஏகப்பட்ட உயிரிழப்புகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல மயன்மார் நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கு இல்லையா, இங்கேயும் இப்படிதான். இந்த இடத்துல அங்க இருக்கக்கூடிய இராணுவம் அந்த நாட்டு மக்கள் மேலே ஏர் ஸ்ட்ரைக் பண்றதுனால 25 பேர்த்துக்கு மேலேயாவது அந்த ஏர் ஸ்ட்ரைக்னால இறந்துருப்பாங்க. அதுவும் இந்த மயன்மாரோட இராணுவம் இருக்கிறாங்களே, அந்த ரோஹிங்கா முஸ்லிம்ஸ் இருக்காங்களே, அவங்கள குறி வச்சு தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. இதுக்கு இராணுவம் எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி அவங்க வந்து மேல இருக்கக்கூடிய சீனாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய படைகள், இது போல அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் படைகள் இது போல விஷயங்களை எடுத்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது கூடவே மயன்மார் தரப்புலையும் சொல்லிக்கிறாங்க, இதுக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இராணுவத்தில் கட்டாயமாக சேர்ந்து பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது போலாம் சட்டம் போட்டுருக்குறாங்க.
எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தோட பார்வையும் அங்கே தான் திரும்பும் அப்படிங்கிறாங்க. அந்த டைமில் மயன்மாரோட இராணுவம் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகுது, என்ன நடக்க போகுது அந்த இடத்துல அப்படிங்கிறத எல்லாரும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை பெருசாதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாட்டை அது பாதிக்கும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அகதிகளாக இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா நம்மளோட பொருளாதாரமும் பாதிக்கும். ஆல்ரெடி வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சில நேரங்களில் மயன்மாரில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களும் தப்பிச்சு ஓடியாந்துடுறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அவங்க எல்லாத்தையும் யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது போல இக்கட்டான சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கு. அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நான் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.